ஸோ வணக்கம் பாக்கியமாஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது குசு கேமிங். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த மோஸ்ட் ஹார்டஸ்ட் கேமான லெவல் டிவில் தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். இங்கே வாங்க, இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வந்து லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி? ஓஹோ, அந்த ஒயிட் கலர் கிட்ட போனோம்னா நம்ம வந்து ஜீஸ்டமாக பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் ஈஸி இதுதான், நான் தோத்துடுவேன். ரைட் 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 ஜஸ்ட்டு பாக்கியமா ஜஸ்ட்டு கொஞ்சம் லோ அதனால அப்படியே வந்துட்டேன் கிட்டு. ஏய் என்ன பையமா, ஒரு லெவலையும் ஒரு விதமாக நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். கொடூரமா நம்ம ஜெயிப்போமா? ஓகே. ஏய் என்னடா அது, ஒரு லெவல்லே நம்ம கொள்ளலாம். வீட்டில் தூக்கம் வராது போல இருக்கு. ரைட்டு, திஸ் இஸ் லாஸ்ட் லெவல். நான் நினச்சேன்டா எப்பாடே லாஸ்ட் லெவல்லையாச்சும் நம்ம அவுட் ஆகாமல் போனோம். ஓகே வாங்க நம்ம செகண்ட் லெவலுக்கு போகலாம். ரைட்டு ஜஸ்ட்டு என்னென்ன நான் மாட்டியிருப்பேன். ரைட்டு ரைட் ஜஸ்ட் பாக்கியமா ஒப்பாடா, அதோட ட்ரிக் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதை கணிக்கணும் பாக்கியமா கரெக்டாக. அது எங்கே இருந்து வருது நம்ம கரெக்டாக கணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் ஜஸ்ட்டு நான் அங்கே கூட குதிச்சேன். அவன்கிட்ட கை தவறி நான் வந்து அங்கே கூட குதிச்சேன்னு நினச்சேன் பாக்கியமா. பார்த்தா அந்த அங்கனக்குள்ளே தான் வழியே வருது. எப்படியோ நம்ம லக்கு பாய்ஸ் பாக்கியமோஸ். ரெண்டு வாங்க அப்புறம் இது நான் இங்கனுக்குள்ளே ஏதோ ஓட்ட மாட்டி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு பாக்கியமோஸ் நான் மாட்டிருப்பேன். பட்டாசு மாதிரி வெடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு பாரு. வாங்க நம்ம லெவலுக்குலாம். ரெண்டு பாக்கியமா இந்த மாதிரி அந்த வீடியோஸ் வந்து ஃபன்னான வீடியோஸ் வந்து வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க பாக்கியமா. சரி எடுத்து என்ன வீடியோ போடலான்னு. ஓகே ரைட்டு, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க பாக்கியமா. ரைட்டு ஜஸ்ட்டு டப்புன்னு வந்து அடிக்குது பாக்கியமோ சக்குன்னு. ஏய் ஏய் ஜஸ்ட்டு ஏய் யாருக்கிட்ட இது ஏய் ஆட்டா மேன் யாஸ் இப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம். இல்லை பொறுத்தால் பூமி ஆழ்வார் பொறுக்கணும் நம்ம முத. ரைட்டு ஜம்பை போடு குதிச்சு போடு அந்த பக்கம் ஒருத்தல போல நமக்கு ஒரு செகண்ட். இது என்ன பாக்கியமா இங்கே ஃபுல்லாக காயினாக இருக்குது. ரைட்டு இந்த காயின் எடுக்கலாமா? ரைட்டு பாவிகளா இப்படி தான் பண்ணுறேன். நியாயமா நீங்களே சொல்லுங்க கேட்போம். இந்த ஈரத்தெல்லாம் வந்து ஏதாச்சும் எப்பறம் அப்போ நான் ஜம்ப் பண்ணி போனேன். ஆஹா அங்கே தான் பார்க்கணும் செட்டு தூக்கு. ரைட்டு வாங்க நம்ம அடுத்த வீடியோ வச்சு அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாமா? எனக்கு தெரிஞ்சு ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் பாக்கியமா அது ஜம்ப் பண்ணால் அடிச்சிருக்கிட்டான். இதுக்கு முன்னாடி விளாண்டோம்னா அதே லெவலாம் இதை நம்ம எடுக்கக்கூடாது. ரைட்டு ஜஸ்ட் மிஸ். ஆமாம் நான் கூட எப்பயும் போல எடுக்கணும்னு நினச்சேன் பாக்கியமா. எடுத்தா டப்புன்னு அடிக்கிறாங்க. நான் நியாயமா நீங்களே சொல்லி வைப்போம். என்னடா அசையுது டப்புன்னு இந்த பாக்கியமா. நாங்கள் கூட போனேன்னா டப்புன்னு வந்து அசைய ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பண்ணேன். குடு வண்டி வருதுன்னு நம்ம ஆட்டுக்கு ஓட்டிட்டோம் குருன்னு. ரைட்டு வாங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். என்னடா அது, இங்கிட்ட அமுக்கணா இங்கிட்டு போகிறான். ரைட்டு இதுவும் அப்படிதான் ஆப்போசிட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட் மிஷன் நான் கூட அங்கே எடுத்து மறுபடி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டா இதான் உங்களுக்கே நல்லா இருக்காடாடி. யாரா நீயா
எங்கேருந்துடா இந்த மாதிரி தான் யோசிக்கிறீங்க? ரொம்படா நம்ம எப்படியே தப்பிச்சிட்டோம் பாருமா, ஜாலியாக தப்பிச்சிட்டேன். டேய் 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 எப்படா நான் தப்பிருக்கேன்? இல்லை பாருமா, எனக்கு புரியல. ஆதாகப்பட்டது நம்ம இப்போ ஜப் பண்ணி போகிறோம், பறந்து போகிறோம். ஆஹா வச்சாங்கள ஆப்பு. ஜிமஸ் பார்த்து நம்ம ஜம்ப் பண்ணிட்டு டேய் என்னடா ஆச்சு உனக்கு? எப்பா ரைட்டு, ஒரு வாட்டி நம்ம ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். ரைட்டு பார்த்தீங்களா, லாஸ்ட்டு இதில் மாறல பாக்கணும். ஜஸ்ட்டு வாங்க நம்ம இடத்துல விழுது போகலாம். என்ன அது வாடி சாதாரணமாக போகுது, இப்படி தான் போகாதுன்னு நினச்சேன். ஐயா விட்டாங்கப்பா, விட்டாங்க நம்மளை தெரிஞ்சு விட்டாங்க, கதற விட்டாங்கப்பா. ரைட்டு அவசரப்பட்டியே குமாரு, அவசரப்பட்டியே. ஜஸ்ட் மிஸ்ஸில் தானே நம்ம போகிறோம்டா, போயிட்டோமேடா. தரமாக இருக்குது, நான் அப்படியே ஈஸியாக நான் போயிடுவேனா? ஆனால் அப்படி தான் விட மாட்டாங்களே. டேய் அடா பாவிலாம், நான் அப்பயே ஜம்ப் பண்ணுமாடா, சொல்ல மாட்டீங்களாடா? எப்பா கம்முன்னு பண்ணிடுவான், அப்படி தான் தெரியுது பாருங்க மிஸ். எல்லாமே நமக்கு லேட்டாக தான் தெரியுது. ரைட்டு அவ்வளோதான் வந்துட்டேன். நான் கூட இங்கிட்ட போய் மறுபடியும் இங்கிட்ட வரும்னு நினைச்சேன். பார்த்தாங்கன்ட்டு நின்றுட்டாங்க. இது ஏதோ ஒரு கேம்னு பார்த்த மாதிரி தான் பயமாக இருக்குது. டக்குன்னு இருந்தாலும் நீங்கள் எப்படி தான் ஒண்ண கூடாது பாடி கஷ்டமாக்கலாம். ஆனால் வந்து இவ்வளோ தான் கஷ்டமாக்க கூடாது. இது ஏன் மிஸ்டேக் தான் பையன். நான் வந்து கரெக்டாக நான் வந்து அழுத்தி அமுக்காமட்டேன். ரைட்டு வாங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். என்னடா ஆச்சு உங்களுக்கு? ரைட்டு ஒரு வேளை ஒன்று போலியாக இருக்கும். ஷெட் அது மறந்தேன்னா வந்து எல்லாமே டக்கு மறையும் நினைச்சு நான் வந்து ஜம்ப் பண்ண பயம். டேய் சரடி எப்பா சண்டே விட்டு பணம் போகணும். ரைட்டு நம்ம ஜஸ்ட்டில் எப்படியோ நம்ம கணிச்சிட்டோம். அதாவது அங்கே அந்த எங்கே நடக்க போகுதுன்னு நான் கணிச்சிட்டேன். அதனால தான் நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுதான் கணிக்கலையாடான்னு கேட்கக்கூடாது பாயும் நீங்கள் விட்டு. அது ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் நான் கணிச்சேன். இப்போ நான் இதில் கரைச்சேன்னு உனக்கு காலை அப்படியே இறங்கி கூட்டிகிட்டு போயிடுவேன். அவன் நான் எத்தனை கதை நம்ம நடக்கிறது வாங்க போகலாம். இது என்னது? அடப்பாங்களா, நான் எதிர்பார்க்கலடா அந்த ட்விஸ்ட்டு. முதல் இடத்துல என்ன தான் வைப்பான் நினச்சா வச்சான் பாரு அப்படின்னு சொல்லி மேலே வச்சுட்டான் பாயம்மா. நம்மளுக்கே ரைட்டு இதில் மட்டும் தாவணும். ஏன்னா நம்ம பட்டாச்சு ஒரு தாட்டி அடகு தாட்டி போய் அடிக்கும் வாங்கக்கூடாது. ஏய் நம்மளை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பாயம்மாஸ். டேய் நம்ம நினைக்கிற மாதிரி தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க, ஆனால் வந்து வேற மாதிரி இருக்கு. ரைட்டு இன்னும் இந்த வீடியோக்கு யார் தான் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் ஒரு லைக் தானே போட்டுடுங்க பாயம்மாஸ். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் பார்க்க ஜம்ப் பண்ணணும். ஏன்னா வந்து அதில் ஜம்ப் பண்ண அப்படியே கீழே விழுந்துரும்னு நினைக்கிறேன். இதில் தான்டா ஜம்ப் பண்ணி நான் கீழே விழுந்துட்டுருக்கேன். சே கணிப்பு தப்பாயிருச்சு. டேய்
அட என்ன பாயம் இது கடுப்பாக வருது எனக்கு. ரைட்டு 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 ஜஸ்ட்டு பாயம் சரிதான். ஓகே விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம். ரைட்டு இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம். ஜம் இதுதான் நியாயமாடா டேய், நீங்களே சொல்லுங்கடா. எப்பா அதோட போயிடுது எனக்கு இதுவாட்டுக்கு பெட்டி ஆட்டுக்கு நாட்டு போயிடுது நம்ம பாக்ஸு. டேய் ஏதாச்சும் சூழ்ச்சி பண்ணிடாதீங்கடா. டேய் நீங்கள் திறமையான ஆள்றாடி, நான் உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் திறமையான ஆள், செம்மையாக வச்சுருக்கீங்க பஸ்ஸில் எல்லாமே. டேய் அங்கே ஃபுல்லே இல்லை வாயமா. நானும் உங்களை பேசுகிற ஆர்வத்தில் நான் வாட்டுக்கு போனேன், கம்முன்னு அடிச்சிருச்சு. இங்கே திறமையான ஆள் இப்படி ஒரு நானும் வந்துச்சு கடிச்சிட்டேன். டக்குனு இங்கக்குள்ளே வச்சிட போகிறேன். எனக்கு தாமுன்னு வந்து அடி வாங்கி சாக போகிறேன். பார்த்து போகிறேன். டேய் 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 ரைட்டு யாஸ் சூப்பர் பாகிமாஸ். ரைட்டு வாங்க, இந்த கேமை நம்ம முடிக்க போகிறோம். நான் கேமை தானே அடுத்த எனக்கு இப்போ தோணுது. இப்போ வைக்கலாம்டா நீங்கள் பதில். அதுக்கு என்னென்ன மருந்து வச்சுருக்காங்க பாருங்க பாகிமாஸ். அதனால தான் இது பேர் ஹார்டஸ்ட் கேம்னு சொல்லியிருக்காங்க பாகிமாஸ். நம்ம கூட அந்த ஷார்ட்ஸில் ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டுருக்கோம். ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஹார்டஸ்ட்டான கேம்னால் அந்த இந்த கேம் தான் பாகிமாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது இன்னும் நீங்கள் இன்னும் பார்க்கலண்ணா மறக்காமல் போய் பாருங்களேன். அது மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாகிமாஸ். சப்ஸ்கிரைப் அப்படியே தான் இருக்குது, அதே 32 தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரைட்டு பொறுமையாக போவோம். ரைட்டு இந்த பக்கமாக தான் வந்துச்சு. நான் தப்பிச்சிட்டேன், நான் இப்போ தான் போகிறேன். ரைட்டு இந்த பக்கமாக வா, டம்முனிக்கு வந்து செப்பேன். இதெல்லாம் நடக்கக்கூடாது நடந்தா அப்படியே அதான் நான் நினச்சேன்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்காம தான் இருக்கு. நினச்ச மாதிரியே வைக்கிறாங்க பாகிமாஸ். நமக்கே தடங்கள் இல்லாமல் நான் அந்த பக்கமாக போகணும்னு நினச்சா நமக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு இருக்காங்க பாகிமாஸ். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து யோசிப்பாங்க போல எப்படி தான் வந்து இவங்களை தப்பிக்க விடக்கூடாது ஓகே அப்படின்னு நம்மளை வந்து யோசிப்பாங்க போல, நம்மளை கவுக்கிறதுக்காண்டியே வந்து யோசிப்பாங்க போல இருக்கீங்க. ரைட்டை வாங்க நம்ம தப்பிப்போம். இருடா விட்டுட்டு போயிட்டு இருக்கு. ஐயோ நான் வாரம் இங்கிட்டே போயிட்டுருக்கேன் பின்னாடியே. ஐயோ கொடுக்கணும்னு வராடே. சாம்பார் ஆப்பு எனக்கு. ரைட்டு நினச்சேன்டா. ரைட்டு பாகிமாஸ். ரைட்டு வாங்க போகலாம். ஓகே வாங்க போகலாம். 1 2 3 4 5 6 நினச்சா பாகிமாஸ் கரெக்டாக 6 வரைக்கும் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். அப்படியே நம்ம தப்பிச்சிட்டோம். இது அந்த டெலிபோர்ட் எங்கே நான் இருந்தாலுமே அவங்க அதான் முடியும். தட் இஸ் ட்ரூ ரைட். இது என்ன லைட்டோட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. விளாண்டுட்டு இருக்காது. ரைட்டு பாகிமாஸ். அது இந்த பக்கம் போகுது, அதோட ஆப்போசிட் சைட் நான் போனனால நம்ம வின்னிங் சைடும்
ஏன்னா அது இப்படி வளர்ந்துருக்கேன், வளர்ந்த மாட்டா ஆகிட்டேன் பாய் ஸ்டக்குன்னு. இங்கே பாருங்களேன் எம்மூட்ட ஹைட்டாக இருக்கேன்னு. சரி ஏன்னா அது இப்போ இத்தனை பூண்டா இருக்கேன். ஜஸ்ட்டு தம்முன்னு போய் அங்கே அடி வாங்கியிருக்கேன். ரைட்டே வாங்க போகலாம். அது தரமாக இருக்கேன். ஆனால் இப்போ பாருங்கள் என்னவா நான் பேட்ரி அசைஸ் பண்ணிட்டேன். கொடுக்குறோம் ரைட் சா என்ன பையன் மனசுக்கு இப்படி நான் நடக்க கூடாது. ரைட்ரா நான் போய் டச் பண்ண மாட்டேன்டா. டச் பண்ணி தான் ஆகணும் பாயும். ஜஸ்ட்டு நான் டக்குன்னு போய் அதை டச் பண்ணிடுவாங்க. நம்ம எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ரைட்டு வாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். எப்படி போகலாம் பேனோட தான் வந்தேன். சங்கீத சூரங்கள் அப்படிதான் நம்ம போயிட்டுருக்கோம். ரைட்டு கரெக்டா பொண்ணா ஜெயிச்சா டே என்னவா இப்படி இருக்கோம். அது கொடுக்குற மாதிரி எல்லாம் நாங்கள் அப்புறம் என்னத்துக்கூட அந்த பட்டன் வச்சுருக்கீங்க. அது பட்டனில் தச்சானா என்னன்னா செத்துருமே நினைக்கிறேன். இது கொடூரம் இருக்குடே கொடூரம். நம்ம ஜெயிச்சிட்டோம். யா ஜஸ்ட்டு நான் கூட நம்மளை இங்கேயே லாக் பண்ணி நம்மளை பூட்டிடுவாங்கன்னு நினச்சேன். அவங்க பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஓகே ரெண்டாவது வேணாம் இதுக்கு நான் எந்த லெவலில் கொடுத்தேன். ஓப்பன் ஆகிருக்கு. ரைட்டு வாங்க போகலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சாச்சா அப்படி தான் இல்லை அப்படின்னு சொல்லுவான் எனக்கு. ரைட்ரா நீங்கள் என்னண்டா இப்போ அவன் நான் வாயினா சரி போட்டு போகிற சாப்பிட்டு ஜஸ்ட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் அது இது அமுக்காமல் இருந்தேன்னு என்ன போட்டுருக்கேன். டேய் அட பாவிகளா கதவை நான் ஒரு பஞ்சத்தை மாட்டிட்டீங்க. என்ன உருவாக்குங்கடா, ஏன்னா கொடூரம் உருவாக்கிறீங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கேன் பாய். ரைட்டு இந்த பக்கம் குதிக்கலாம். ஆனால் மறுபடியும் டேய் அந்த லாஸ்ட் எழுதி போடு எல்லாமே வீணாக போச்சு. நீ அழுகிறியா சிரிக்கிறியான்னு கேட்டீங்க. நான் அழுகிறேன் பாய் மாஸ். ரைட்டு டக்குன்னு போகணும் பாய் மாஸ். ரைட் நம்ம ஜெயிச்சிட்டோம். இது ஐயோ நான் டக்குன்னு போகணுன்னா அதை வாட்டி நான் போயிட்டே இருக்கு. ஓடுங்க அது நம்மளை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஓடுங்க ஐயோ டேய் இல்லைப்பா கதவே. டேய் குறுக்கால வச்சிட்டான் பாய். எனக்கு வெறி ஆகுது. நான் வாட்டுக்கு உசேன் போல் மாதிரிக்கு நான் வாட்டுக்கு ஓடிட்டு இருந்தா வச்சிட்டான் பாரு ஆப்பு அப்படின்னு தான் சரியான ஓட்டம். எங்கே போகலாம் வச்சாங்க. டேய் போதும்டா சோதிக்காதீங்கடா என்னைய. டைம் ஆயிடுச்சுடா. வீடியோ தூக்கிட்டே இருக்குடா. இன்னும் இந்த வீடியோக்கு யார் லைக் பண்ணியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்கப்பா. ரைட்டு அடுத்த லெவலுக்கு வாங்க போகலாம். திஸ் இஸ் த லாஸ்ட் லெவல் ஆஃப் தி பண்ணுறேன். டேய் நான் கூட அதை நம்மளை அங்கே வரைக்கும் இறங்கி விட்டுருன்னு நினச்சேன் பாய். கடைசியில் தான் தெரியுது நம்ம தான் போகணும்னு. கொடூரமான வெற்றி. திஸ் இஸ் த லாஸ்ட் லெவல். டேய் ஓஹோ இந்த கதவை தான் நம்மளா இப்போ. ரைட்டு ஈஸியாக போயிடுவேன்.
ஸோ அவ்வளோதான் பாக்கியமாஸ் இந்த பார்ட் ஒன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்டுருங்க பாக்கியமாஸ். ஓகே, பார்ட் 2ல சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் கோசிக் கேமிங் கைஸ், பாய்.